புதிய தலைமுறையின் தேர்தல் சிறப்பு பேருந்து மதுரையை வந்தடைந்துள்ளது. 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் விதமாக புதிய தலைமுறை பேருந்து பயணமாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் மதுரையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தொடங்கி வைத்தார். அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பை தற்போது பார்க்கலாம். வணக்கம். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் தமிழ்ச் சங்கத்தின் முன்பாக இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். 17வது மக்களவை முடிந்து 18வது மக்களவைக்கான தேர்தல் காலம் இது. இந்த காலத்தில் தேர்தல் ஆணையமும் மாவட்ட நிர்வாகமும் ஊடகங்களும் தங்களுடைய தேர்தல் பணிகளை சுறுசுறுப்பாக இணைந்து செய்து வருகின்றனர். அந்த வகையில் புதிய தலைமுறை தேர்தல் சிறப்பு பேருந்து மூலமாக பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று அங்கு தேர்தல் சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்துகிறது. கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட தேர்தல் சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது புதிய தலைமுறை. அந்த வகையில் மதுரையில் மக்களுடன் புதிய தலைமுறை, இளம் தலைமுறையுடன் புதிய தலைமுறை, சிறப்பு நேர்பட பேச உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம். அந்த வகையில் போடுங்கம்மா ஓட்டு என்பது இளம் தலைமுறையினரிடம் வாக்களிக்கும் வாக்களிக்கும் விதத்தை உறுதிப்படுத்துறதுக்கும் வாக்களிக்கும் உரிமை எவ்வளவு பெரிய உரிமை அப்படிங்கிற பொறுப்புணர்வை உணர்த்துவதற்குமான ஒரு நிகழ்ச்சியாக இதை கட்டமைச்சிருக்கிறோம். இதனால 100% வாக்களிப்பதை சாத்தியப்படுத்துவதற்கு தொடர்ந்து தேர்தல் ஆணையமும் மாவட்ட நிர்வாகமும் எங்களை போன்ற ஊடகங்களும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை செஞ்சு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி போடுங்கம்மா ஓட்டு நிகழ்ச்சி. இளம் தலைமுறையினர், புதிய தலைமுறையினர், இளம் வாக்காளர்கள் தங்களுடைய ஓட்டு போடும் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு இந்த தேர்தல் சிறப்பு பேருந்து மூலமாக பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று வருகிறோம் சொன்னோம் இல்லையா. ஏற்கனவே குமரிமுனையில் ஆரம்பித்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் கடந்து தற்போது மதுரை வந்தடைந்திருக்கிறது இந்த தேர்தல் சிறப்பு பேருந்து. இந்த பேருந்து மூலமாக பல்வேறு நிகழ்ச்சிகளையும் கட்டமைச்சு வருகிறோம். அந்த வகையில் இது போடுங்கம்மா ஓட்டு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடைய வரவேற்பை ஏற்று இங்கு வந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் திருமிகு சங்கீதா அவர்களை வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வாழ்த்து பேசுவதற்காக மாவட்ட ஆட்சியர் திருமிகு சங்கீதா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். உலகில் சிறந்த ஜனநாயக நாடு நம்ம நாடு, அதில் முதன்மை பெற்றிருக்கோம் அப்படின்னு நினைக்கிற போது நம்ம எல்லாருக்குமே அதில் ஒரு பெருமிதம். அந்த பெருமிதத்தையும் முதன்மையையும் தக்க வைத்து கொள்ள வேண்டிய தருணம் இப்போ நமக்கு வந்திருக்குது. நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய பாராளுமன்றத்துக்கான மக்களவை தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி அன்றைக்கு நம்ம எல்லாரும் ஓட்டு போட வேண்டிய ஒரு தினமாக நமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த தேர்தலில் எல்லாரும் வாக்களிக்கணும் அப்படின்றத வலியுறுத்தி 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இங்கே நம்ம புதிய தலைமுறை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நடத்தி மக்கள் மத்தியில் வாக்களிப்பதன் அவசியத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டு அவங்க வர்ற இந்த நிகழ்ச்சி, அவங்க நடத்துகிற இந்த நிகழ்ச்சி ரொம்ப பாராட்டுக்குரியதாகவும் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களாட்சி என்பது மக்களுக்கான ஒரு ஆட்சி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மக்களாட்சியில் மட்டும்தான் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்களாக வாழ முடியும். ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு உடைய பெருமை என்னன்னா, அந்த காலத்திலேயே அரசர்கள் ஆண்ட காலத்திலேயே நமக்கு குடவோலை திட்டம் அறிமுகப்படுத்தி மக்களாட்சியை நிலைநிறுத்த முற்பட்டவர்கள் நாம் எல்லாரும். ஸோ அவ்வளோ முன்னோடியாக இருந்த இந்த தமிழகத்தில் இன்னைக்கு நம்ம வாக்களிப்பதன் உரிமையை திரும்ப திரும்ப நமக்கு வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த குடவோலையிலிருந்து வந்த பரிணாம வளர்ச்சி தான் இன்றைக்கு இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரமாக நம்ம எல்லாரும் இந்த வாக்குப்பதிவு பண்ணுறதுக்காக முற்பட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மக்களாட்சி எவ்வளோ முக்கியமானது, ஒவ்வொரு ஓட்டும் எவ்வளோ முக்கியமானது என்பதை வலியுறுத்துவதற்காக தான் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை எல்லாம் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். ஒரே ஒரு ஓட்டு போடாதனால என்ன நிகழ்ந்துட போகுது அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நம்ம யார் ஆளப்போகிறார்கள், யார் நம்மளை ஆண்டா சிறப்பாக இருக்கும், நமக்கு நன்மைகள் என்ன நடக்கும், நம்ம நாடு எப்படி முன்னேறும், உலகத்தரத்தில் நம்ம நாடு எங்கே செல்லணும் அப்படின்றத முடிவு பண்ண வேண்டிய தருணம். அதுக்கான உரிமையை நமக்கு வழங்கக்கூட தருணம். நமக்கு அரசியலமைப்பு சட்டத்தின்படி நிறைய உரிமைகள் வழங்கப்பட்டு இருக்கு. எப்போதுமே உரிமை என்பது தனியாக வராது, கடமை என்ற இன்னொன்றும் அதோட இணைந்தே வரும். ஒரு நாணயத்தின் இரு பக்கத்தின் போல உரிமையும் கடமையும் இணைந்தே வரக்கூடிய ஒரு விஷயம்.
ஸோ நம்ம உரிமைகள் எல்லாம் அனுபவிக்க எவ்வளோ சந்தோஷமாக பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம கடமையும் ஆற்ற வேண்டியது நம்மளுடைய முக்கியமான ஒரு பொறுப்பு. ஸோ அந்த கடமையை ஆற்ற வேண்டிய ஒரு காலம் நமக்கு இப்போ வந்திருக்குது. நம்ம நாட்டில் மட்டும்தான் இந்த தேர்தலை திருவிழாவாக நம்ம எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு சுமார் 2 மாத காலம் இது திருவிழாவாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நம்ம தொகுதியிலையும் வாக்குப்பதிவின் முக்கியத்துவத்தை எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். திரும்ப திரும்ப அனைத்து தரப்பு மக்களும் வாக்குப்பதிவின் முக்கியத்துவத்தை தெரிவிக்கிறதுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம மதுரை மாவட்டத்திலும் எல்லா இடத்துலையும் இந்த நிகழ்வு நம்ம விழிப்புணர்வு நிகழ்வை நடத்திட்டு இருக்கிறோம். இன்றைக்கு அதில் இந்த புதிய தலைமுறையும் இணைந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு பெருமையான சந்தோஷமான ஒரு விஷயம். அடுத்து நம்ம செய்ய வேண்டியது ஏப்ரல் 19ஆம் தேதி அன்று எல்லாரும் சென்று வாக்களிக்க வேண்டும். நமது தேர்தல் ஆணையம் இந்த முறை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 100% வாக்குப்பதிவை உறுதிப்படுத்தணும் என்ற நோக்கத்தோட 85 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் வாக்குச்சாவடிக்கு அலைந்து கஷ்டப்பட்டு அவங்க வாக்களிக்க வேண்டும் என்பது இல்லாமல் வீட்டிலிருந்தே வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லி 12Dன்னு ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம மாவட்டத்திலேயே அது எல்லாருக்கும் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளும் அந்த மாதிரி அவங்க வீட்டில இருந்தே வாக்களிக்கலாம், அவங்களுடைய வாக்குரிமையை செலுத்தலாம் என்ற நோக்கத்தில் அவங்களுக்கும் அந்த படிவம் வழங்கப்பட்டுள்ளது. யார் யார் வீட்டில இருந்து இந்த 2 தரப்பினரும் ஓட்டு போட விரும்புகிறாங்களோ அவங்க அனைவருக்கும் வீட்டுக்கே நம்மளுடைய வாக்குப்பெட்டி எடுத்துட்டு போய் அவங்களுடைய வாக்குகளை வாங்குறோம் நம்ம. அதே மாதிரி சாவடிக்கு வர எல்லாருக்கும் அதற்கான வசதிகளும் இப்போ நமக்கு சுட்டரிக்கும் வெயில் காலமாக இருக்குது. அதனால எல்லாருக்கும் தேவையான குடிநீர் வசதிகள் முதற்கொண்டு அவங்க நிற்கிறதுக்கு நிழலாக பந்தல்கள்லாம் போட்டு நம்ம வாக்குச்சாவடியும் சிறப்பாக எல்லா ஏற்பாடுகளையும் வாக்குச்சாவடியிலையும் செய்ய பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால எல்லாருமே வாக்களிக்கணும் அப்படின்றத இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு எங்களது அரசியல் பிரிவு ஆசிரியர் திரு கார்த்திகேயன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி வரவேற்பார். தற்பொழுது இந்த தேர்தல் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்படுகிறது. அரசியல் பிரிவு ஆசிரியர் திரு கார்த்திகேயன் அவர்கள் உறுதிமொழியை ஏற்பார். வணக்கம் எல்லோருக்கும். கையை நேராக நீட்டி உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளலாம். வாக்காளர் உறுதிமொழி. மக்களாட்சியின் மீது பற்றுடைய இந்திய குடிமக்களாகிய நாம் நம்முடைய நலன் கருதும் மரபுகளையும் சுதந்திரமான, நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களின் மாண்பையும் நிலைநிறுத்துவோம் என்றும் மேலும் ஒவ்வொரு தேர்தலிலும் அச்சமின்றியும் மதம், இனம், சாதி, வகுப்பு, மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் அல்லது எந்த ஒரு தூண்டுதலின்றியும் வாக்களிப்போம் என்றும் உறுதிமொழிகிறோம். நன்றி. தேங்க்யூ சார். தற்பொழுது தேர்தல் விழிப்புணர்வு பேரணி துவங்க இருக்கிறது. சிறப்பு விருந்தினர் அவர்களை கொடியசைத்து இந்த பேரணியை துவக்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.